எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன். அன்பே பலம், மனிதமே துணை. அவளும் கவிதையும் 2 பாகம் 6 நரேந்திரன் போஸ்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான். அவங்க அப்பாவும் ரொம்ப ஆவலாக இருந்தார், உன் திறமையை என்னைக்கு தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு. கணக்கு பிள்ளையும் நான்லாம் படிக்க வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறேன்னெல்லாம் சொல்லியிருக்காரு. தேட்டருக்காரு சொல்லிட்டு போயிட்டாரு, ஏதோ பண்ணுங்க அப்படின்னு. இனி என்ன அப்படிங்கிறத நாம் பாகம் 7 கேட்போம். நன்றி. வாங்க, என்ன ரெடி ஆயிட்டீங்களா? நம்ம போகலாமா? உறவினர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சகுந்தலையப்பா கேட்க, அதுக்கு அந்த அம்மா, வாங்க சகுந்தலையப்பா, நாங்கள் கேட்டுட்டோங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டோம். இதோ இப்போதான் வந்து நிற்கிறோம், நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு அந்த ஐயா, நாங்கள் 2 பேரும் ரெடிப்பா, நீங்கள் வேணா போய் உள்ளே சொல்லிட்டு வரதா இருந்தால் சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சகுந்தலையப்பா, நான் காலையிலே சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப உள்ளே போய் சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது, மறுபடியும் கை நிலைக்கி சொல்லுவாங்க, அங்கே வேற சாப்பிட்டு வந்துட்டேன், இங்கேயும் காலையில் சாப்பிட்டேன், நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிட்டாங்க. வண்டியில் கார் ஓட்டுநரோடு இவங்க 3 பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பேசுறாங்க பெரியவர், சகுந்தலையப்பா, நீங்க சகுந்தலைய கல்யாணத்தை பத்தி பேசுனதா வீட்டில் சொன்னாங்க, வேற எதுவும் மாத்து கருத்து இல்லையா? அவசியம் படிக்க வைக்கணுமா? ஏதாவது கல்யாணத்துக்கு எதுவும் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த அம்மா, அதான் உறவுக்கார பையன்னு இருக்கான்ல, அவனுக்கு கட்டி வச்சிடலாம்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு சகுந்தலையப்பா, யார சொல்றீங்க? நரேந்திரனுக்கா? ஏங்க, அவன் சமுதாயம், உதவி, தியாகம்னு ஓடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு போய் பிள்ளைய கொடுத்தா எப்படிங்க அவன் பார்த்துக்குவான்? கரெக்டா சாப்பாட்டில் கை வைப்பான், யார் ஒருத்தர் வந்து கூப்பிடுவாங்க, எதுக்குங்க அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. நான் தப்பாவும் சொல்லலை, குறையாம சொல்லலை, ஆனால் நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்குறோம்ல, நாளைக்கு எதாவது நல்லது கெட்டதுன்னா பிள்ளையினால எங்கேயும் போக முடியாது. அவன் சமுதாயம்னு நரேந்திரன் போயிட்டு இருக்கான், அது அப்படியே அவன் பாட்டுக்கு போய்கிட்டோம், இதுக்கு கல்யாணம் எல்லாம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அந்த ஐயா, என்னங்க இப்படி வெடுக்குன்னு சொல்லி போட்டீங்க, நாங்கள் ஏதோ உறவு விட்டு போகக்கூடாது, அங்கேயே நரேந்திரனை கட்டி வச்சிருவீங்கன்னு எதிர்பார்த்தோம், நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, இருக்கட்டுங்க, பிள்ளைக்கு என்ன வயசாகுது, இப்போ நல்லா படிக்கட்டும், நல்லா படித்து ஒரு வேலைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாங்க அப்படின்னு சகுந்தலையப்பா சொல்லி முடிச்சாரு. இவங்க 2 பேரும் அமைதியாகிட்டாங்க. ஐயா, நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்களா? சொல்லுங்க முதலாளி அப்படின்னு கணக்கு புள்ள கேட்க, அதுக்கு முதலாளி, என்னாச்சு, என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலான்னு தான் கூப்பிட்டேன், நான் இப்போ அவசரமாக வெளியே கிளம்பிட்டேன், நேராக அச்சகாயத்தை கொண்டு போய் சரி பண்ண பழுது பார்க்க கொடுத்துட்டு அப்படியே நான் இது பார்த்துட்டு வரணும், பிக்சர் பொட்டியெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும்ல, நான் அதுக்கு கிளம்புறேன், வர்றதுக்கு எப்படி சாயங்காலம் ஆகிரும், வேறு எதுவும் தேவைப்படுதா, சாப்பாடு எது வேணுமா அப்படின்னு முதலாளி கேட்க, அதுக்கு கணக்கு புள்ள, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க ஐயா, என்கிட்ட இருக்கு, நீங்கள் காலையில் கொடுத்ததே வச்சுருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் தேட்டர் முதலாளி தயங்கி நின்றுக்கிட்டு இருந்தாரு. ஏங்க ஐயா என்னாச்சு கணக்கு புள்ள கேட்க, அதுக்கு தேட்டர் முதலாளி, இல்லை போஸ்ட்டு என்னமோ ஏதோங்கிற யோசனையே இருக்குது, எனக்கு போகவும் மனசில்லை, இங்கே இருக்கவும் முடியாது, பார்த்துக்குங்க, பையன் வேற சின்ன பையனாக இருக்கான், தொழில் எதுவும் தெரியாது, புதுசு, அதுதான் கொஞ்சம் யோசனையாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் இருக்குது
அப்படின்னு தேட்டர் முதலாளி சொல்ல, கணக்கு புள்ள அதெல்லாம் தைரியமா போயிட்டு வாங்க, சாயந்தரம் நீங்க வந்து பாருங்க, அசந்துருவீங்க அப்படின்னு நம்பிக்கை வார்த்தை கொடுத்தாரு கணக்கு புள்ள. நரேந்திரன் போஸ்ட் அடிக்க பாதி வேலைய ஆரம்பிச்சிட்டான். பருத்தி பால்கார பசங்களும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பேசிட்டு கலாட்டாவா சிரிச்சுக்கிட்டு வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது இந்த இட்லிக்காரம்மா பிள்ளைங்கெல்லாம் வந்தாங்க. அடடே, ஏ பசங்களா, என்னடா நீங்களும் இங்க வந்துட்டீங்க அப்படின்னு நரேந்திரன் கேட்க, அதுக்கு பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா புளியம்பழம் பொறுக்கிட்டு வர சொன்னாங்க, போலான்னு அதான் வீட்டுக்கு வந்தோம். வந்தா நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க தேட்டர் குடோன்ல, அதான் இங்கேயே வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, யார் சொன்னாங்க உனக்கு அப்படின்னு பருத்தி கால்கார பிள்ளைங்க கேட்க, எல்லாம் உங்க அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, எங்க அம்மாக்கு வேற வேலையே இல்லை, எதுனாலும் உடனே ஊரே சொல்லிடும் அப்படின்னு இவங்க சொல்ல, அம்மா அப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு அவங்க அண்ணனுங்க தங்கச்சிய அதட்டுனாங்க. சரி சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு இட்லிக்காரம்மா பிள்ளைங்க சொல்ல, அதுக்கு பாத்திரக்கார பசங்க வந்திருந்தாங்க. டேய், இன்னைக்கு நல்லா சாப்பாடுறா, இட்லி பொங்கல் பூரி பொங்கலெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களாம் இட்லிக்காரம்மா. பிள்ளைங்களாம் புளியம்பழம் பறிக்க போறேன்னு சொல்லி, வாங்கடா எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, டேய் நான் இப்பதான்டா வேலையே ஆரம்பிச்சிருக்கேன், இதுக்குள்ள நீங்க சாப்பிட கூப்பிட்டீங்கன்னா வேலை ஓடாது, வேணா வாங்க எல்லாரும் சேர்ந்து வேலையை முடிப்போம், அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி எல்லாரும் வேலை செய்வோம், எங்களுக்கு என்னென்ன வேலைன்னு நீ பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு பாத்திரக்காரு பசங்க சொல்ல, சரின்னு பருத்தி பால்கார பிள்ளைங்களும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலை செஞ்சாங்க. ஆளுக்கு ஒரு வேலையா நரேந்திரன் பிரிச்சு கொடுத்தான். பிரிச்சு கொடுத்து போஸ்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நேரமும் ஆகுச்சு, பசியும் எடுத்தது. கணக்கு புள்ள வந்தாரு. என்னப்பா, கிட்டத்தட்ட பாதி வேலை முடிச்சுட்டு போல இருக்கு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி மெச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இது யாரு பசங்களா, நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் சொன்னாங்க, இது பாத்திரக்காரு பிள்ளைங்க, இவங்க வந்து பருத்தி பால்காரு, இவங்க வந்து இட்லிக்காரம்மா பிள்ளைங்கன்னு நரேந்திரன் அறிமுகப்படுத்தினா. அப்புறம் என்னமோ வாசனை கமகமான் இருக்குதே, பொங்கல் வாசனை தூக்குதே அப்படின்னு கணக்குள்ள சொல்ல, அதுக்கு இட்லிக்காரம்மா பொண்ணு, எங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டாங்க, காட்டுக்கு புளியம்பழம் பொறுக்க போகணும்ல, சாப்பிட்றதுக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்ப எனக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, அச்சிச்சோ நல்லா சொன்னீங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம், ஏற்கனவே நேரம் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்குது, இனிமேல் இருந்தா பசி தாங்காது, எல்லாம் பாரு சின்ன பிள்ளைங்களா இருக்குதுங்க, வா நரேந்திரா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பிள்ளை எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கணக்கு புள்ள, சரி நரேந்திரா சீக்கிரம் வேலையெல்லாம் முடி, எனக்கு பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், என்ன சீக்கிரமா முடிச்சிடணும், நீ 5 மணி நினைச்சிட்டு இருக்காத, 3 மணிக்கெல்லாம் அந்த வேலையை முடிக்கணும், 3 மணிக்கெல்லாம் முடிச்சு அங்க மேல வந்து நீ போஸ்ட கட்டிடணும் 3:30க்கெல்லாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பருத்தி பால்காரு புள்ள, அதெல்லாம் இங்க நரேந்திரனே, நீங்க 3 மணி சொன்னா அவங்க 2:30க்கே ரெடி பண்ணிடுவாங்க, நீங்க 2:30க்கு சொன்னீங்கன்னா அவரு முன்னாடியே ரெடி பண்ணிடுவாரு, நீங்க போயிட்டு வாங்க, போஸ்ட் மட்டும் எப்படி தேட்டர் மேல ரெடியா இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கணக்கு புள்ள, பாரா என்ன ஒரு தன்னம்பிக்கை நரேந்திரா, நீ மட்டும்தான் தன்னம்பிக்கையா இருக்கேன்னு நினைச்சேன், உன் கூட இருக்கிறவங்களும் ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்காங்கப்பா, பார்க்கறக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரி இந்த போஸ்ட் ரெடி ஆனோன்னே எங்க கட்டணும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கணக்கு புள்ள கேட்க, அதுக்கு பாத்திரக்கார பசங்க சிரிக்கிறாங்க. டேய் ஏண்டா சிரிக்கிறீங்க அப்படின்னு கணக்கு புள்ள கேட்க, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டே சிரிச்சாங்க. டேய் சிரிக்காம சொல்லுங்கடா விஷயத்த, நீங்க போஸ்ட கட்டணும்னு சொன்னதும் தான் எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல பசங்க, என்னடா போஸ்ட் கட்டணும் தானே, கட்டணும்னு சொன்னதுல என்னடா சிரிப்பு உங்களுக்கு அப்படின்னு கணக்கு புள்ள கேட்டுட்டு, சின்ன பசங்கிறது சரியாத்தான் இருக்கு, நரேந்திரா நீ பாரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வேக வேகமா எல்லாரும் சேர்ந்து
சுறுசுறுப்பா சரி பண்ணாங்க. போஸ்டெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. மணி 3 ஆகிருச்சு. தேட்டருக்கு மேலே கொண்டு போய் வச்சாங்க. மணி 3:30 ஆகுச்சு. கணக்கு புள்ள கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்தாரு. ரோட்டோரம் எல்லாரும் வண்டி வாகனம், மிதிவண்டி, மாட்டு வண்டின்னு எக்கச்சக்கமான வாகனம், ஒரே நெரிசலா இருந்தது. கணக்கு பிள்ளைக்கு ஆச்சரியம். என்ன இவ்வளோ கூட்டமா இருக்குது இங்க? என்ன விஷயம்? ஏதாவது பெரிய எம்எல்ஏ வந்திருக்காங்களா இல்ல யார் வந்திருக்காங்க இவ்வளோ கூட்டம் அப்படின்னு நகர்ந்து வந்துகிட்டே இருந்தாரு. வர வர பார்த்தா அங்க தேட்டர்ல கூட்டம். அடடா, நாளைக்கு தானே படம், இன்னைக்கு என்ன இவ்வளோ கூட்டம் நம்ம தேட்டர் முன்னாடி அப்படின்னு பார்க்க எல்லாரும் போஸ்ட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வியந்து போய் கணக்கு புள்ள எதுவுமே பேசாம அசையாம நின்னுகிட்டு இருந்தாரு. அப்ப முதலாளி கார்ல வந்தாரு. என்னப்பா, என்னைக்கு இல்லாத இன்னைக்கு இவ்வளோ இந்த ரோட்ல நெரிசலா இருக்கு, ஆச்சரியமா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அதுவும் என்ன நம்ம தேட்டர்ல அவ்வளோ கூட்டமா இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஓட்டுநரு, ஐயா நீங்க கீழே இருக்கிற கூட்டத்தை தான் பாக்குறீங்க, நம்ம தேட்டருக்கு மேல இருக்கிற அதிசயத்தை பாருங்க அப்படின்னு சொல்ல, அவரு மேல பார்த்துட்டு வாயை பிளந்து அசந்து அப்படியே உட்கார்ந்துகிட்டாரு தியேட்டர் முதலாளி. நன்றி, வணக்கம். நான் உங்கள் VS கீதா. மீண்டும் அவளும் கவிதையும் 2 பாகம் 8 நாம் கேட்போம். நன்றி.